கர்த்தரை நாம் மையப்படுவதாக. பிரசங்கிப்பதில் ஆர்வம் என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் பிரசங்கத்தை வடிவமைக்கணும் என்ற இந்த 5வது பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த 5வது பாடத்தில் 4 தலைப்புகள் இருக்குது. கட்டமைப்பு பிரசங்கத்துக்கு வடிவம் கொடுக்கிறது, ஒரு வெளிப்புறத்தை உருவாக்கும் 2, ஒரு மன வரைபடத்தை உருவாக்கும், ஒரு மீனை வரையுங்கள் இறுதியாக என்ற இந்த தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். முதலாவது கட்டமைப்பு பிரசங்கத்துக்கு வடிவம் கொடுக்கிறது. ஒரு பிரசங்கம் நம்ம அது ரெடியாக இருக்குது. ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பில்டிங் நம்ம கட்டணும், வீடு கட்டணும். நம்ம எடுத்தோன்னா நம்ம வீடு கட்டணும். ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஜினியருக்கு போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அவுட்லைன் போட்டு அதுக்கு நாங்கள் ஒரு வரைபடத்தை, இங்கே ஒரு ரூமு, இங்கே ஹால், இங்கே ஒரு கிச்சன், மேலே டேங்க் இங்கே வரணும், இன்னும் எல்லா அது மாதிரியான காரியங்களும் சொல்லுவாங்க. அதே பிரசங்கத்துக்கு நம்ம ஒரு வடிவமைப்பு. பிரசங்கம் அவருடைய ஆரம்பம், மைய கருத்து, கவனம், முடிவுரை, இப்படி என்று நம்ம பிரசங்கத்துக்கு ஒரு கட்டமைப்பு கொடுத்தாதான் நம்ம பிரசங்கத்தை ஆரம்பிக்க முடியும். பிரசங்கத்துக்கு கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கட்டமைப்புல இருந்து ஒரு மிக முக்கியமானது எழுதி வைக்கணும். நம்ம பிரசங்கத்தை எல்லா வகையிலும் ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஊழியராக இருக்கலாம். நம்ம எழுதாமையே நல்ல மனப்பாடம் பண்ணி அவர் ஒப்பிக்கக்கூடிய பிரசங்கத்தை நம்ம மனசுல இது பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கும். ஆனால் அந்த பிரசங்கத்துக்கான ஒரு கட்டமைப்பை எழுதி வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று. எழுதி வைத்து நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அது நம்மளுக்கு மிக ஒரு ஆசிரியமாக இருக்கும். இரண்டாவதாக பிரசங்கத்துக்கு ஒரு வெளிப்புறத்தை உருவாக்கும். வெளிப்புறத்தை உருவாக்கணும். நம்ம ஒரு பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், செய்யணும், அதனுடைய மெயின் பாயிண்ட் நம்ம எடுத்து அதுக்கான தலைப்புல நம்ம பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ செய்யும்போது நம்ம அந்த பிரசங்கத்துக்கு ஒரு வெளிப்புற ஒரு அவுட்லைன் கொடுப்பது என்னவென்றால், இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு இந்த வேலை வசனம், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த வேலை எழுதி வச்சுக்கணும். ஆனால் அந்த பிரசங்கம் என்பது இந்த 2 மணி நேரம் பண்ண முடியாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 45 நிமிஷம் அல்லது மீறி போனால் 1 hour நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 1 hourக்கு மிகாமல் இருப்பது ரொம்ப சால சிறந்தது. ஏன்னா அவங்க ஜனங்களும் கேட்கறது கொஞ்சம் டயர்டாயிருவாங்க. அப்புறம் அந்த கேட்கக்கூடிய அந்த ஒரு கவனம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த வெளிப்புறம் என்பது நம்ம எழுதி வச்சிருப்போம். ஆனால் அந்த பிரசங்க டைம்ல தகுந்த மாதிரி சில அவுட்லைன்ஸ் நம்ம மெயினாக முக்கியமாக எடுத்துக்கிட்டு, சில வசனங்களை நம்ம ரொம்ப அத்தியாவசியம் இல்லாத காரியங்களை நம்ம பாயிண்ட்டு ப்ளஸ் வசனங்களை நம்ம விட்டு நல்ல ஒரு அவுட்லைனோட ஒரு பிரசங்கத்தை நம்ம பண்ணும் பொழுது கேட்கிறவர்களுக்கு அந்த பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிரசங்கத்துக்கு 3வது பாயிண்ட் ஒரு மன வரைபடம். மைண்ட்ல நம்ம வரைபடத்தை வரைஞ்சிக்கணும். நம்ம எழுதிட்டோம், பிரசங்கத்துக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். மன வரைபடத்தை மனசுல நம்ம சொல்லி, இன்னைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன், எப்படி அந்த பிரசங்கத்தை பண்ண போறேன், அந்த ஸ்டேஜில் நின்று ஜனங்க மத்தியில நான் எப்படி அந்த பிரசங்கத்தை பண்ண போறேன்னு மனதிலே நம்ம யோசித்து, மனசுல ஒரு ஐடியா, இப்படி இந்த பாயிண்ட், இந்த உதாரணம் சொல்றது, இந்த நேரத்துல இப்படி நம்ம அதை ஒரு பிஹேவ் பண்றது, ஜனங்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான அந்த பதிலை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நம்ம மனதிலே பேசி அந்த பிரசங்கத்துக்கான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வது, பிரசங்கத்துக்கான ஒரு மன வரைபடத்தை வரைவது. அப்ப நம்ம மனது பேசும்போது அடுத்த நாள் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அது நமக்கு ஏற்கனவே நம்ம பேசி நம்ம மனசுலேயே அதை பற்றியான ஒரு ஐடியா கிடைச்சி, பிரசங்கத்துக்கான ஒரு ஐடியா கிடைச்சி நம்ம அந்த பிரசங்கம் பண்ணும்போது நிச்சயமா அந்த பிரசங்கம் நம்ம செய்யும்போது அது கேட்கறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 4வது பிரசங்கம் ஒரு மீனை வரையுது. ஒரு மீன், அந்த உதாரணம் என்ன பாருங்க. இங்க ஒரு மீன் வரைபடத்தை நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் மீன். மீனுக்கு தலை இருக்கு, நடுவுல உடல் தண்டு இருக்கு, கடைசியில வால் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலை தலைப்பு, உடல் பகுதி தண்டு, செய்தி மற்றும் கவனம், வால் பகுதி முடிவுரை.
இது ஒரு மீன் நம்ம மனசுக்குள்ள ஒரு பிரசங்கத்துக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்றது மீனுடைய ஒரு முக்கியமான ஒரு மனசுக்குள்ள ஒரு மீனை நம்ம நினைச்சுக்கணும். ஒரு மீனுக்கு தலை இருக்கு, உடல் பகுதி இருக்கு, வால் பகுதி இருக்கு. பிரசங்கத்துக்கும் தலைப்பு இருக்கணும், கவனம் அப்படியே செய்தியினுடைய மைய பொருள் இருக்கணும், முடிவுரையும் இருக்கணும். இப்ப நம்ம ஆரம்பிச்சிருவோம், மைய கருத்துக்கு வந்துடுவோம். முடிக்கிறது கண்டிப்பா ஒரு சிலருக்கு பிரசங்கத்தை ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிக்க அந்த அந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கிறதுக்கான அந்த ஒரு சரியான ஒரு முடிவுரை இல்லாதபடிக்கு அவங்க நீட்டிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப கேட்கிறவங்களுக்கு அது என்னன்னா ஒரு மிகவும் பெரிய ஒரு இடர்லாக இருக்கும். நம்ம ஆரம்பிச்சவங்க முடிக்கவும் தெரியணும், மீன் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். இறுதியாக உங்களுக்கு இந்த பிரசங்கத்தில் ஆர்வம் இந்த தலைப்புல பிரசங்கத்தை வடிவமைக்கவும் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றதுன்னா நம்ம என்னதான் நம்ம பிரசங்கம் நல்லா அதுக்காக கட்டமைப்பு பண்ணி வெளிப்புறத்தை உருவாக்கி மனவரைபடத்தை செய்து மீன் மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம மனசுல வச்சு அதை எழுதி நம்ம பிரசங்கத்தை செய்தாலும் ஒண்ணு நம்ம கவனமா வச்சுக்கணும். பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிவிப்பது, தேவனத்தில் காத்திருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவி ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல என்னதான் திறமை, நல்ல ஒரு சொற்பொழிவு, நல்ல ஒரு திறமையான வார்த்தைகளை, இன்னும் நல்ல ஒரு கேட்பதற்கு விரும்பக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கம் ஜனங்களுடைய இறுதிக்கு தொடாது, அது மண்டையில மட்டும்தான் நிற்கும். இந்த தேவனுடைய வார்த்தை இறுதி தொட்டால் மட்டுமே ஜனங்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உண்டாகும். அவங்க கேட்கறது பிரசங்கத்தை செயல்பாடுகளை அவங்க காட்டுவாங்க. பிரசங்கத்தை இதுக்கு நான் கேட்டேன், நான் போயிட்டேன் அப்படின்னு இல்லாம டெய்லி கேட்ட வார்த்தை, உதாரணமாக உன்னை போல் பிறனை நேசி என்ற அந்த வேத வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்றோம். அப்ப அந்த பிரசங்கம் கேட்கிறவங்க நம்ம பரிசுத்தனுடைய வல்லமையினால தேவனத்தில் காத்திருந்து ஜெபித்து இந்த பிரசங்கத்துக்காக நம்ம இறுதியாக நம்ம தயாராகுது. அந்த பிரசங்கம் இருதயத்தை தொடும், அவங்க வாழ்க்கையில அந்த வேத வசனத்தை கை கொண்டு நடப்பாங்க. அங்க ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கை கொள்ளாத பட்சத்துல எத்தனை பிரசங்கம் கேட்க என்ன பிரயோஜனம்? அல்ல இறுதியாக நாம் பரிசுத்தோட முற்றிலும் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம நீங்க பிரசங்கம் பண்ண போறோம், காலையில இருந்து அந்த நிச்சயமா நம்ம ஆலய ஆராதனைக்கு ஜெபம் பண்றோம். நான் பிரசங்கத்துக்கு நாலு பிரசங்கம் பண்ண போறேன், உங்களுடைய ஆவியானவர் என் மூலமாக பேசணும், ஜனங்களை தொடுங்க, அவங்க உள்ளத்தை தொடுங்க, ஒரு கிரியையில அவன் அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க என்று நம்ம அதுக்காக காத்திருந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணி அந்த நாள் நம்ம பிரசங்கம் செய்யும்போது நிச்சயமாகவே நம்ம செய்யக்கூடிய அந்த பிரசங்கம் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க அவங்க ஏதோ மண்டையில மட்டும் இல்லாம இருதயத்தையும் அவங்க தொடும், அவங்களோட வாக்கியம் இந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளை கை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நடப்பார்கள், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.